பீகார் அரசியல் களத்தில் பரபரப்பிற்கும் அதிரடிக்கும் சுவாரஸ்யத்திற்கும் பஞ்சமில்லாத ஒன்று. இன்னும் சில மாதங்களில் அங்கு சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கிறது. அதனால் அதிரடியும் பரபரப்பும் அங்கு உச்சம் தொட்டிருக்கிறது. அது என்ன என்பதை இந்த செய்தியில் விரிவாக பார்க்கலாம். நிதிஷ்குமார் வீட்டிற்கு அனுப்பும் நோக்கில் இந்திய கூட்டணி கட்சிகள் தேர்தல் பணி செய்து கொண்டிருக்கிறது. இதனால் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள பாஜகவும் அதே குறிக்கோளோடும் வேலை செய்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ராம்விலாஸின் லோக் ஜனசக்தி கட்சியின் தலைவர் சிராக் பஸ்வான் தனது மத்திய அமைச்சரவை பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மாநில அரசியலுக்கு வரப்போவதாக உலவும் தகவலால் தலைநகர் பாட்னாவை அதிர வைத்திருக்கின்றனர். மேடைகளில் தட்டுத்தடுமாறி பேசுவது, பொது இடங்களில் கண்ணியம் குறைவாக நடந்து கொள்வது, இவை அனைத்தும் பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரின் சமீபத்திய வாடிக்கையாகிவிட்டனர். இதனால் மாநிலம் முழுவதும் அவர் மீதான நம்பிக்கை சரிந்து கிடக்கிறது. நிதிஷுக்கு வயதாகிவிட்ட நிலையில் அவருக்கு நினைவும் தப்பிவிட்டது. மனதளவில் அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று ஏராளமான கமெண்ட்டுகள் பீகாரில் உள்ள டீ கடைகளில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றனர். எதிர்க்கட்சிகளும் இதை வைத்து பிரச்சாரம் செய்யக்கூடிய நிலையில் ஆளும் கூட்டணி ஆட்டம் கண்டிருக்கிறது. இதேபோல எதிர்வரும் தேர்தலில் நிதிஷிற்கு எதிராக இளைஞரான தேஜஸ்வி யாதவை முதல்வர் வேட்பாளராக களமிறக்க இந்தியா கூட்டணி திட்டமிட்டிருக்கிறது. இதனால் ஆளும் தரப்பிற்கும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. பீகார் இளைஞர்களில் பெரும்பாலானோர் மட்டுமின்றி யாதவ் சமூக மக்களும் தேஜஸ்வியை கொண்டாடுகின்றனர். அதோடு ராகுலுக்கும் பீகாரில் உள்ள இளைஞர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகமாகவே இருக்கிறது. ஆனால் ஆளும் கூட்டணியில் நிதிஷின் ஐக்கிய ஜனதா தளத்தில் மட்டுமல்லாமல் பாஜகவிலும் மக்கள் செல்வாக்கு பெற்ற இளைஞர்கள் யாரும் இல்லை. அதே நேரம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் ராம்விலாஸின் லோக் ஜன் சக்தி கட்சியின் தலைவரும் மத்திய அமைச்சருமான சிராக் பஸ்வான் பீகாரில் முக்கிய மாவட்டங்களில் செல்வாக்கு பெற்றிருக்கிறார். ஆகவே அவரை மாநில அரசியலில் களமிறக்க பாஜக திட்டமிட்டிருப்பதாகவும் ஒரு தகவலை பீகார் வட்டமிட்டுக் கொண்டிருக்கிறது. அதை உறுதி செய்யும் வகையில் நான் பீகார் தேர்தலில் போட்டியிடுகிறேன். மக்களை நான் எந்த தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்பதை முடிவு செய்யட்டும் என்றார் சிராக். அரசியல் விமர்சகர்கள் சிலர் மாநில அரசியலில் இருந்து நிதிஷ்குமாரை ஓரங்கட்டவே சிராக்கை பீகாரில் களமிறக்குகிறது பாஜக. தேஜஸ்வியை எதிர்கொள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளராக சிராக்கை அறிவித்தாலும் ஆச்சரியப்படுவதில்லை என்கின்றார்கள். சிராக் பஸ்வானோ நான் முதல்வர் நாற்காலிக்கு ஆசைப்படுவதாக சொல்லி சிலர் கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்த நினைக்கிறார்கள். எனது கட்சியை விரிவுபடுத்தவும் தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்தவே நான் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறேன் என்றார்கள். கடந்த மேயில் நிதிஷ்குமாரை சந்தித்துவிட்டு வந்த பிறகு கூட நிதிஷ் தான் எங்கள் கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் என்றார் சிராக். அவருடைய கட்சியின் மூத்த நிர்வாகிகளும் பாஜகவிற்கும் சிராக் மாநில தேர்தலில் போட்டியிடுவதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பீகாரில் எங்கள் கட்சி தலித் மக்களுக்கான கட்சியாக பார்க்கப்படுகிறது. அந்த பின்பத்தை உடைத்து அனைத்து மக்களுக்குமான கட்சியாக மாறவே மாநில தேர்தலில் களம் இறங்குகிறார் சிராக் என்கின்றனர். ஆனால் பல மாவட்டங்களில் உள்ள பீகாரின் அடுத்த முதல்வர் என சிராக் பஸ்வானுக்கு போஸ்டர்கள், பேனர்கள் வைத்திருக்கிறார்கள் அவரின் கட்சி நிர்வாகிகள். 2020 பீகார் சட்டமன்ற தேர்தலில் மத்தியில் பாஜகவுடன் கூட்டணி, மாநிலத்தில் தனித்து போட்டி என்ற முடிவை எடுத்திருக்கிறார் சிராக். தேர்தல் பிரச்சாரங்களில் பாஜகவை எதிர்த்து பேசாத சிராக் நிதிஷை மட்டும் விமர்சனம் செய்திருக்கிறார். மொத்தமுள்ள 243 தொகுதிகளில் 134 மட்டுமே போட்டியிட்டது சிராக்கின் கட்சி. நிதிஷ் கட்சியை எதிர்த்து அனைத்து இடங்களிலும் போட்டியிட்ட சிராக் கட்சி பாஜகவை எதிர்த்து வெறும் 3 இடங்களில் மட்டுமே போட்டியிட்டது. பல தொகுதிகளில் நிதிஷ் கட்சியின் வாக்குகளை தாறுமாறாக பிரித்தனர் சிராக் கட்சியின் வேட்பாளர்கள். 34 இடங்களில் இதனால் தோல்வியடைந்த நிதிஷின் ஐக்கிய ஜனதா தளம் வெறும் 43 இடங்களில் மட்டுமே வென்றிருக்கிறது. அந்த சமயத்தில் நிதிஷ்குமாரை பலவீனப்படுத்த சிராக் கட்சியை தனித்து போட்டியிட வைத்து பாஜக சூழ்ச்சி செய்திருக்கிறது என்ற கருத்து பீகார் முழுவதும் பரவியிருக்கிறது. இந்த விவகாரத்தை இப்போது கையில் எடுத்துக்கொண்டு பேசும் பீகார் அரசியல் நோக்கர்கள் கடந்த முறையே சிராக்கை வைத்து நிதிஷை ஓரங்கட்ட முயன்றது பாஜக. இந்த முறை நிதிஷின் செல்வாக்கு வெகுவாக சரிந்திருப்பதால் அவரது கட்சியின் வாக்குகளை பிரித்தும் அவரை பலவீனப்படுத்த வேண்டிய அவசியம்
பாஜகவிற்கு இல்லை. ஆகவே கூட்டணிக்குள் சிராக் பஸ்வானுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிதிஷை ஓரங்கட்ட பாஜக முயல்வதாக தெரிகிறது. தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் சிராக்கை துணை முதல்வராக்கி நிதிஷுக்கு குடைச்சல் கொடுத்து அவரை டம்மியாகவும் வாய்ப்பிருக்கிறது. மத்தியில் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள நிதிஷ் கட்சியின் எம்பிகள் தேவைப்படுவதால் நேரடியாக அவருக்கு எதிரான முடிவுகளை பாஜக எடுக்க முடியாது. ஆகவே சிராக் மூலம் சில காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார் பாஜக அரசு என்கின்றார்கள். பல சவால்களை சாமர்த்தியமாகவும் சமாளித்து 19 ஆண்டுகளாக முதல்வர் நாற்காலியை தன்னகத்தை தற்க வைத்திருக்கும் நிதிஷ் புதிதாக கிளப்பியிருக்கும் இளம் தலைவர்களை எப்படி சமாளிக்கப் போகிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.